ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 9th ஸ்டாண்டர்ட் தமிழ் இயல் 9 அன்பென்னும் அரணே அப்படிங்கிற டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம். இதில் நிறையா 1 மார்க்ஸ் இருக்குது, டிஎன்பிஎஸ்சி ஓரியன்டாக நிறையா கொஷின்ஸ் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ஒன்ஸ் கோ த்ரூ பண்ண மாதிரி இருக்கும், உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஷின், இமயத்து கோடு உயர்ந்தன இவ்வடியில் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் யாது அப்படின்னு கேட்குறாங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ, மலை உச்சி. ரெண்டாவது கேள்வி, தமிழ் புலவரை போலவே ரோம சிந்தனையாளர் கொண்ட கொள்கை. விடை வந்துட்டு ஆப்ஷன் இ, ஒன்றே உலகம். மூணாவது கேள்வி, வண்ணதாசனுக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்று தந்த நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடை வந்துட்டு ஆப்ஷன் ஆ, ஒரு சிறு இசை. நாலாவது கேள்வி, யா மரம் என்பது எந்த நிலத்தில் வளரும். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ, பாலை. அஞ்சாவது கேள்வி, கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை எவை இக்குறளில் பயின்று வந்துள்ள அணி அப்படின்னு எதுன்னு கேட்குறேன். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ, பொருள் பின்வரும் நிலையணி. விடை கேள்வி வந்துட்டு 6. கேள்வி, புட்கை மகன் என திருக்குறளில் குறிப்பிடப்படுபவன் யார் அப்படின்னு கேட்டால் விடை வந்துட்டு ஆப்ஷன் ஆ, குறிக்கோள் மாந்தன். அவனைத்தான் வந்துட்டு என்னன்னு சொல்லுவாங்கன்னா புட்கை மகன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏழாவது கேள்வி, தன்னலமின்றி பிறர் நலம் பேணுவதால் வெளிப்படுவது. விடை வந்துட்டு ஆப்ஷன் இ, ஆளுமை. எட்டாவது கேள்வி, மொழிபெயர் தேயம் என்ற வரி குறிப்பிடப்படுவது. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ, பிற நாடு. அதை தான் வந்துட்டு நம்ம மொழிபெயர் தேயம் அப்படின்னு சொல்கிறோம். ஒன்பதாவது கேள்வி, ஒழுக்கவியலை நன்கறிந்து எழுதிய உலக மேதை டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ, ஆல்பர்ட் ஸ்விட்சர். இவர் தான் வந்துட்டு ஒழுக்கவியலை பற்றி எழுதியிருக்காங்க. வேர்ல்டு ஃபேமஸாக இருக்குது அந்த புக்கு. பத்தாவது கேள்வி, தமிழர்கள் உலக மாந்தரின் உறவை விரும்பினார்கள் என்னும் கருத்தை விளக்கும் தொடர். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ, யாதும் ஊரே யாவரும் கேளு. இதுதான் வந்துட்டு எல்லாத்தையும் நம்ம ஃப்ரெண்டை வச்சுக்கணும் அப்படிங்கிற அந்த லைனு. 11வது கேள்வி, எல்லாருடைய நாடுகளும் நமக்கு தாய் நாடு என்றும் நம் நாடு எல்லா மக்களுக்கும் தாய் நாடு என்றும் நாம் கருதல் வேண்டும் என்று கூறியவர் டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ, ஷெனாகா. 12வது கேள்வி, நான் மனிதன், மனிதனை சார்ந்த எதுவும் எனக்கு புறமன்று என்றவர் டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ, தேரன்ஸ். 13வது கேள்வி, முதிர்ந்த ஆளுமைக்கு 3 இலக்கணங்கள் இன்றியமையாதவை என்றவர் டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ, கோர்டன் ஆல்போர்ட். பேர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 14வது கேள்வி பொறுத்துக. ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு யாதும் ஊரே யாவரும் கேளீர். இது வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா 3வது கணியன் பூங்குன்றனார். செகண்ட் வந்துட்டு உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளல். அது வந்துட்டு யார் சொன்னாங்கன்னா திருவள்ளுவர். உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளல் வந்துட்டு திருவள்ளுவர். 3வது வந்துட்டு புட்கை இல்லோன் யாக்கை போல. இது யார் சொல்லியிருப்பாங்கன்னு அப்படின்னா ஆலத்தூர் கிழார். 4வது வந்துட்டு படுதிரை வையம் பாத்திய பண்பு. இதை சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியர். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, 3, 4, 1, 2. இதுதான் விடை. 15வது கேள்வி, உலக தமிழாய்வு மன்றம் உருவாகவும் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் உருவாகவும் காரணமாக இருந்தவர் டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ, தனிநாயகம் அடிகள். 16வது கேள்வி, விந்தைய மலைத்தொடருக்கும் இமயமலைக்கும் இடையே உள்ள நிலப்பரப்பே டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ, கரும பூமி. 17வது கேள்வி, டேஸ் நிலத்தை பிரித்த முறையே உலகின் பிரிவாகவே அமைந்துள்ளது. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ, தொல்காப்பியர். அவர் பிரிச்ச மாதிரி தான் எல்லாமே உலகத்துக்கு பிரிச்சிருக்காங்க. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. 18வது கேள்வி பொறுத்துக. உலக தமிழ் மாநாடுகள் ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம். எந்த வருஷம் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 1974. செகண்ட் வந்துட்டு பாரிஸ். பாரிஸ் வந்துட்டு எப்போ நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1970. தேர்ட் வந்துட்டு தஞ்சாவூர். தஞ்சாவூர் வந்துட்டு எப்போ நடந்துச்சுன்னா 1995. ஃபோர்த் ஒன் வந்துட்டு மதுரை. மதுரை வந்து எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1981. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ, 3, 1, 4, 2. 19வது கேள்வி, ரோமையர் லட்சிய புருஷனை டேஸ் என போற்றி வந்தனர். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ, அறிவுடையோன்.
20வது கேள்வி மக்கள் அனைவரும் மக்கட்தன்மையை வளர்க்க வேண்டும் என்பதற்காக எழுதப்பட்ட நூல் டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ திருக்குறள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேள்வி கொஞ்சம் கவனமாக பாருங்கள். தமிழுக்கு தொண்டாற்றிய கிறிஸ்துவ பெரியார்களுள் குறிப்பிடத்தக்க டேஸ் அப்படின்னு கேட்குங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ தனி நாயகம் அடிகள். ஓகேங்களா? ஆனால் இதுதான் ஆன்சர். பட் ஆனால் இங்கே வந்துட்டு வீரமாமுனிவர் கொடுத்துருக்காங்க, அவரும் இதுதான். ஆனால் பட் அவர் கிடையாது. நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா தனி நாயகம் அடிகள் தான் வந்துட்டு புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் எக்ஸாக்ட் ஆன்சர். 22வது கேள்வி கங்கையையும் இமயத்தில் பெய்யும் மழையையும் உவமையாக சேர்த்து கூறும் நூல் டேஸ் ஆகும். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ புறநானூறு. செம்மொழி மாநாடு 2010 டேஸில் நடைபெற்றது. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ கோவையில். 24வது கேள்வி வசன கவிதைகளின் தொடர்ச்சி டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ புதுக்கவிதை. 25வது கேள்வி சாகித்ய அகாதமியால் பரிசு வழங்கப்படும் துறை. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ இலக்கிய துறை. 26வது கேள்வி உரைநடையில் கவிதை எழுதுவதை டேஸ் தம் வசன கவிதைகளின் வழியாக தொடங்கினார். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ பாரதியார். 27வது கேள்வி அனைவரும் என்பதன் இலக்கண குறிப்பு. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ முற்றுமை. 28வது கேள்வி அக்கறை கவிதையின் ஆசிரியர் டேஸ். ஆப்ஷன் ஆ கல்யாண்ஜி. 29வது கேள்வி கல்யாண்ஜி டேஸ் என்ற பெயரில் கதை இலக்கியத்திலும் பங்களிப்பு செய்து வருகிறார். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ வண்ணதாசன் அப்படிங்கிற பெயர்லையும் அவரே தான் வந்துட்டு இலக்கியத்தையும் எழுதுறாங்க, கதையும் எழுதுறாங்க. 30வது கேள்வி கல்யாண்ஜியின் இயற்பெயர் டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ கல்யாண் சுந்தரம், அதுதான் வந்துட்டு அவரோட இயற்பெயர். 31வது கேள்வி கல்யாண்ஜியின் கட்டுரை தொகுப்பு டேஸ் அகமும் புறமும். 32வது கேள்வி கல்யாண்ஜியின் பல கடிதங்கள் தொகுக்கப்பட்டு டேஸ் என்ற பெயரில் வெளியானது. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ சில இறகுகள் சில பறவைகள் அப்படிங்கிற பெயரில் தான் வந்துட்டு அவங்க வெளியிட்டிருக்காங்க. கூற்று பாலை தனிப்பட்ட நிலமன்று. காரணம் குறிஞ்சி நிலமும் முல்லை நிலமும் தான் இயல்பில் மாற்றம் பெற்றதால் தோன்றியது பாலை. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ கூற்று சரி காரணமும் சரி. 34வது கேள்வி 8 தொகை நூல்களுள் அகமும் புறமும் சார்ந்த நூல் எதுன்னு கேட்குறாங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ பரிபாடல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஷின் வந்துட்டு எக்ஸாமில் நிறைய டைம்ஸ் கேட்டிருக்காங்க, ரிப்பீட்டடாக வந்துட்டுருக்கு. இந்த இதை நல்லா பார்த்துக்குங்க. 35வது கேள்வி குறுந்தொகை டேஸ் தொகை நூல்களுள் ஒன்று. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ 8 தொகை நூல்களில் வந்துட்டு 1. 36வது கேள்வி குறுந்தொகை பாடல்களின் எண்ணிக்கை டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ 401. 37வது கேள்வி பாலை பாடிய பெருங்கடுங்கோ டேஸ் மரபை சேர்ந்தவர். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ சேர மரபை சேர்ந்தவர். 38வது கேள்வி குறுந்தொகை பாடல்கள் டேஸ் சிற்றெல்லையையும் டேஸ் பேரெல்லையையும் கொண்டவை. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ 4 8 அடிகள் கொண்டவை. 4 சிற்றலையும் 8 பேரெல்லையும் கொண்டிருக்கும். 39வது கேள்வி பொறுத்துக. ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு பிடி. பிடி அப்படின்னம்னா பார்த்தீங்கன்னா பெண் யானை. செகண்ட் வந்துட்டு வேலம். வேலம்னா வந்துட்டு ஆண் யானை. தேர்ட் வந்துட்டு நசை. நசை அப்படின்னா விருப்பம். ஃபோர்த் வந்துட்டு 6 அப்படின்னா வலி. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ 4 1 3 2 இதுதான் வந்துட்டு விடை. 40வது கேள்வி பெருங்கை என்பது டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ பண்பு தொகை. பெருமை கூட்டல் கை அப்படின்னு பிரியும், அதில் வந்துட்டு மை விகுதி வரனால வந்துட்டு அது வந்து பண்பு தொகை. 41வது கேள்வி குறுந்தொகையை தொகுத்தவர் டேஸ் ஆவார். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ பூரிகோ. பூரி எப்பவுமே வந்துட்டு ரொம்ப குட்டியாக இருக்கும், அதை நம்ம எடுக்கிறதுனால. அதனால் பூரிக்கோ அப்படின்னா வந்துட்டு குறுந்தொகை அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. 42வது கேள்வி சு சமுத்திரனின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ வேரில் பழுத்த பலா. 43வது கேள்வி
சமுத்திரன் தமிழக அரசின் பரிசை பெற்ற சிறுகதை தொகுப்பு டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ குற்றம் பார்க்கில். இதுதான் வந்துட்டு அவரோட சிறுகதை தொகுப்பு. 44வது கேள்வி, சமுத்திரம் எழுதிய சிறுகதைகளின் எண்ணிக்கை டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ 300க்கு மேல். 45வது கேள்வி, உன்னை மாதிரியே கஷ்டப்பட்ட ஒரு தாய்க்கு தான் அம்மா பிறந்தேன். இது யாருடைய கூற்று? விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ அதிகாரி. இது வந்துட்டு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி அந்த இதில். அதனால் ஸோ இந்த கொஷினை நல்லா பார்த்துக்குங்க. இது யாருடைய கூற்று அப்படின்னு கேட்டிருக்காங்க. 46வது கேள்வி, கல்வி அறிவில்லா ஒருவரை பார்த்து நீ கம்பன் போன்றவன் என்று பாராட்டுவது. இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த அணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ வஞ்ச புகழ்ச்சி அணி. 47வது கேள்வி, ஊழி பெயரினும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆளி எனப்படுவார். இக்குறட்பாவில் பயின்று வரும் அணி எது அப்படின்னு கேட்குறாங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ ஏகதேச உருவக அணி. 48வது கேள்வி, பொற்பாதம். இது பார்த்தீங்கன்னா பொன் போன்ற பாதம். உவமைப்படுத்தும் முறையே வரிசைப்படுத்துகன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு பொன் அப்படின்னு வந்ததுனால இது வந்துட்டு உவமை. ரெண்டாவது வந்துட்டு போன்ற, இந்த பொற்பாதத்துக்கு போன்ற அப்படிங்கிறது வந்திருக்குது உவமை உருபு. தேர்டு வந்துட்டு பாதம், இது வந்துட்டு உவமேயம். சரி, எந்த வருஷத்தில் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ உவமை உவம உருபு உவமேயம். இந்த வருஷத்தில் தான் வந்திருக்கு. 49வது கேள்வி, உவமை உவமேயம் என்னும் இரண்டும் ஒன்றே என்னும் பொருள்பட தோன்ற கூறுவது டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ உருவக அணி. 50வது கேள்வி, புகழ்வது போல பழிப்பதும் பழிப்பது போல புகழ்வதும் டேஸ் ஆகும். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ வஞ்ச புகழ்ச்சி அணி. 51வது கேள்வி, செய்யுளில் கருத்தை அழகுபடுத்துவது டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ அணி. 52வது கேள்வி, துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மலை. இக்குறளில் பயின்று வரும் அணி டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ சொல் பின்வரும் நிலையணி. சொன்ன சொல்லே வந்துட்டு திரும்ப திரும்ப வந்திருக்குது. ஸோ அதனால் இது வந்துட்டு சொல் பின்வரும் நிலையணி. 53வது கேள்வி, பின்வரும் நிலையணி டேஸ் வகைப்படும்னு கேட்குறாங்க. எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ 3. 54வது கேள்வி, முன்னர் வந்த சொல்லும் பொருளும் பின்னர் பல இடங்களிலும் வருவது டேஸ் அணி ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. விட பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ சொல் பொருள் பின்வரும் நிலையணி தான் திரும்ப திரும்ப வரும். 55வது கேள்வி, உவமை ஒரு தொடராகவும் உவமேயம் ஒரு தொடராகவும் இடையில் உவம உருபு அமைந்து வருவது டேஸ். விடை பார்த்தீங்கன்னா உருவக அணி ஆப்ஷன் ஆ. 56வது கேள்வி, தேவரணையர் கயவர் அவர்தாம் மேவன செய்தொழுகலான். இது எவ்வகை வஞ்ச புகழ்ச்சி அணி அப்படின்னு கேட்குறாங்க. விடை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ புகழ்வது போல பழிப்பது. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக்கும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.